ஆரிஃப்ளேம் ஷாப்பிங் ஆப்பில் வந்து எப்படி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஷாப்பிங் ஆப் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஷாப்பிங் ஆப். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி நியூவாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி மோஸ்ட்லி வந்து அமெரிக்கா, யூகேன்னு இருக்கும். இந்தியான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது மாதிரிலாம் கேட்கும். மெம்பர் நம்பர்லாம் கேட்கும். அதை நீங்கள் என்ன பண்ணால் மெம்பர் நம்பர் கொடுக்கணும். மேலே மெம்பர் நம்பர் கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லீடர் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி தான் காமிக்கும். இந்த கீழே இது பார்த்தீங்கன்னா இது ஆஃபர்ஸ்லாம் மேலே காமிச்சிட்டு இருக்கும். இந்த கேட்லாக் சவுண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கேட்லாக், ஒவ்வொரு மாதமும் கேட்லாக் வேரி ஆகும். ஸோ இந்த மாதத்தோட கேட்லாக் இது காமிக்குது. ஸோ இந்த மாதம் நியூவாக வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் காமிக்கும். அது மாதிரி பெஸ்ட்டாக ஏதாச்சும் இந்த மாதம் நியூ ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு பிராண்டும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி சிம்பிளாக நீங்கள் கார்ட்டில் நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணணுன்னா அந்த கேட்லாகை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கேட்லாகில் இருக்க ரேட் தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய ரேட்டு. இப்போ கேட்லாக் ஓப்பன் பண்ணி நீங்கள் கேட்லாக் இப்படியும் மூவ் பண்ணலாம். இந்த டாட் டச் பண்ணால் இப்படியும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா இந்த இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 4வது பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ பேக் டச் பார்த்தீங்கன்னா பேக்கு டச் பண்ணால் கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஆட் டு பேக். இது வந்துன்னா ஒரு ஸ்கேல்ப் டானிக், ஒரு ஹேர் க்ரோத் சீரம். சரிங்களா? ஸோ இதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதிலே போட்டிருக்கு பாருங்கள். ஃபார் ஸ்கேல்ப் டானிக் ஸ்ட்ரென்தன் ஹேர் அட் தி ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சு கூட ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இப்போ கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். வேறு என்னென்ன வேணுமோ என்ன பண்ணலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழேருந்து 3வது பேக் சிம்பிள் அங்கே போகணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேட்லாக் எப்படி இருக்கா, இப்போ கேட்லாக் நான் டச் பண்ணுறேன், இங்கே இருக்குது. ஸோ கேட்லாகில் இந்த ப்ராடக்ட் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியலனா கேட்லாகில் சர்ச்ன்றது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய்ட்டு சோப்புன்னு போட்டிங்கன்னா வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் சர்ச் பண்ணுறது வேறு, கேட்லாக்லேருந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா அங்கே சோப்பு போட்டிங்கன்னா அந்த சோப்பு வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதில் இருக்கிறது இங்கே ஒரு சோப்பு இருக்குது, இதுவும் இதில் இருக்க ஒரு சோப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சோப்பு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஓகேவா. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், கார்ட்டில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் பேக் சிம்பிள் டச் பண்ணுறேன், கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வேறு என்ன போடலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்லேயே பண்ணிக்கலாம். எப்போதே அதே இப்போ பேக் போகிறேன், கேட்லாக் ஓப்பன் இருக்குது. இந்த கேட்லாகில் மேலே சர்ச். ஓகேவா? இந்த சர்ச்சில் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஷாம்புன்னு போடுறேன். ஷாம்புன்னு போட்டால் இப்போ இதில் இருக்க ஷாம்பூஸ்லாம் எனக்கு காமிக்குது. கேட்லாகில் இருக்க என்னென்ன ஷாம்பூஸ் இருக்கோ காமிக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷாம்பு கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணால் இதுதான் ப்ராடக்ட்டு, பேக் சிம்பிள் டச் பண்ணால் கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆட் ஆகிடுச்சு. இது இந்த 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறது இந்த மென்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இப்படி ஒன்று பண்ணலாம். இப்போ கீழேருந்து 3வது பேக் சிம்பிள் டச் பண்ணுறீங்களா. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணால் ப்ராடக்டோட ரேட்லாம் காமிக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இது அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. அந்த ஆஃபர் படி எனக்கு வந்து சேல்ஸ் லிமிட் ஆகிடுச்சு, விட்டுடுச்சு. இது பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஸ்டாக்கில் இருக்குது, 10 பாயிண்ட் இது ஸ்டாக்கில் இருக்குது, 559 ரூபா. சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் வேறு எப்படி ஆட் பண்ணலான்னா இந்த 2வது சர்ச் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வது சர்ச் சிம்பிள் டச் பண்ணால் மேலே இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே ஷாம்பு இதில் நான் சர்ச் பண்ணது அதனால் காமிக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ், எனக்கு ப்ராடக்ட் பேர் தெரியல, அதனால் என்ன பண்ணேன், இது எதுக்கான எனக்கு இதுக்காக தேவை, அதனால் வெயிட் லாஸை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் செட்டாக வேணுமோ என்னோடய இஷ்டம், நான் எப்படினாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் செட்டாக போடுறேன். சரிங்களா? பேக் சிம்பிள் ஆட் பண்ணிட்டேன், கார்ட்டில் ஆட் ஆகிடும். இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைனா நிறைய மெத்தட் இருக்குது நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நியூட்ரிஷனாக ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கின் கேர், மேக்கப்பு, ஃப்ராக்ரன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இல்லை சாம்பிள்ஸ்னால் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ ஸ்கின் கேர் நான் டச் பண்ணுறேன், அதில் எல்லாமே காமிக்கணுமா, எனக்கு மாய்ஸ்சரைசர் வேணுமா, என்னன்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு மாய்ஸ்சரைசர் வேணும். ஸோ மாய்ஸ்சரைசரில் டே க்ரீம் வேணுமா, நைட் க்ரீம் வேணுமா, அது கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கூட அது மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி வரும். சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த டைமண்ட் க்ரீம் நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன், கார்ட்டில் ஆட் ஆகிடுது. இப்போ போய் அதே பேக் சிம்பிளை பார்க்குறேன், எனக்கு என்னென்ன கார்ட்டில் ஆட் பண்ணணும் அது எல்லாமே ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேட்லாக் வந்து மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே பிக்சர் ப்ரெசன்டேஷனில் இருக்கும், நீங்கள் கொடுக்கும்போது ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் 2 ஆஃபர்ஸ்னு இருக்குது. இந்த ஆஃபர்ஸ் என்னன்னா
உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குறது ஒன்று வெப் ஆஃபர்ன்னு இருக்கும். இது வந்து வெப் ஆஃபர். சரிங்களா? ஸோ இதில இருக்க நீங்கள் பொருள் சூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிளென்டி ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் குவாலிஃபை ஆனீங்கன்னா அது இதில் காமிக்கும். பிஸ்னஸ் கிளாஸ்னா நீங்கள் 200 பாயிண்ட் நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தீங்க போன மாதம். இந்த மாதம் நீங்கள் 3 பொருளை வந்து 50% ஆஃபரில் எடுத்துக்கலாம். அது காமிக்குது. சரிங்களா? நான் லாஸ்ட் மந்த் போட ஸோ எனக்கு காமிக்குது. இப்போ இவ்வளோ ரேட் இருக்குது, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ. இங்கே பாருங்க. இதில் இந்த அட்ரஸ் நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டு நம்ம உங்களுக்கு இந்த அட்ரஸ்னால் இந்த அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணால் சேஞ்சுன்னு கொடுக்கும்போது இங்கே ஏற்கனவே நான் போட்ட அட்ரஸ்லாம் இருக்கும். இல்லைனா இங்கே அட்ரஸஸ்ன்னு இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் ஆர்டர் போட்ட எல்லா அட்ரஸும் காமிக்கும். நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூவாக போட போகிறீங்கன்னா ஆட் நியூ அட்ரஸ். ஓகேவா? ஸோ இந்த சர்ச் ஃபார் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பின்கோடு இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பின்கோடு போடுறேன்னா இந்த பின்கோடு சம்மந்தமாக வரும். இப்போ இதெல்லாம் சம்மந்தமாக நான் டச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி சர்ச்சில் மட்டும் போடுற சர்ச்சில் வந்து பின்கோடு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இந்த லொக்காலிட்டி விட்டுலாம் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷனல். ஸ்ட்ரீட் அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் மீதி இதை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 19A இதை நான் சும்மா போடுறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டுனா என்ன ஆகும்னா மேலே வந்துடும். ஸோ என்ன ஆகிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு டெலிவரி மெத்தட் ஒவ்வொன்றா முடிக்கணும். அட்ரஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ஏன் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிக்குதா, அதில் வந்து நம்ம ஷாம்பு அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்காங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிக்குது. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மொபைல் ஸ்டால்ன்றதை டச் பண்ணக்கூடாது. இந்த மேலே இருக்க ப்ரீபெய்ட் தான் டச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட். இங்கே வந்து சில நேரத்தில் வந்து அமௌண்ட் போட்டிருக்கோம். நீங்கள் 2200 கீழே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது 2200 மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி, 1500 மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது 35 ருபீஸ் டெலிவரி சார்ஜ், அது கீழே பண்ணும்போது 55 ருபீஸ். சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ மேலே தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆப்ஷன் இங்கே எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பட் சேஃப் அண்ட் செக்யூர்னால் அந்த யூபிஐ டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ஃபைனலைஸ் ஆர்டர். ஓகேவா? ஸோ ஃபைனலைஸ் நீங்கள் ஆர்டர் போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே காமிக்கும். இங்கே பாருங்கள். இப்போ பே நவ். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த யூபிஐ ஐடி உங்களோட ஆப்பில், அதாவது உங்களுக்கு இப்போ ஜிபே, ஃபோன்பே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யூபிஐ ஐடி இருக்கும்ல, அந்த யூபிஐ நீங்கள் என்ன பண்ணால் இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் ஜிபேவா ஃபோன்பேவா அதுக்கு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில், இல்லைனா வந்து பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.